பகவத்கீதை ஸ்லோகங்களை அதோட அர்த்தத்தோட தமிழில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தனித்தனி அர்த்தம் கொடுத்து வீடியோ போடணும் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதற்கான முயற்சி தான் இன்றைக்கி இந்த கீதா தியானத்தோடு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதா தியானம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஓம் அன்னையே பகவத்கீதையே அந்த பகவான் நாராயணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவளே, புராண காலத்து முனிவராம் வியாசரால் கூறப்பட்ட மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் இடம்பெற்றவளே, அத்வைத்தம் எனும் அமுதத்தை பொழிபவளே, 18 அத்தியாயங்களில் இடம் பெறுபவளே, ஓ பகவதியே, உன்னையே வழிபடுகின்றோம். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. பேரறிவு படைத்தவரே, நன்கு மலர்ந்த தாமரை மலர் இதழ்களைப் போன்ற கண்களை உடையவரே, வியாசமுனிவரே, மகாபாரதம் எனும் எண்ணெய் நிரம்பிய ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உங்களை வணங்குகிறேன். பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்தைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமக. தன்னை சரணமடைந்தவர்களுக்கு எதனையும் வழங்கிடும் கற்பக மரம் போன்றவன், பசுவை மேய்ப்பதற்காக ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவன், கீதை எனும் ஞான அமுதத்தை நமக்கு அளித்தவனும் ஞான முத்திரை தாங்கியவனுமாகிய கண்ணபெருமானை வணங்குகின்றேன். சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். உபனிஷதங்கள் யாவும் பசுக்களாம், கண்ணபெருமான் அப்பசுக்களை கறப்பவனாம், பார்த்தன் கன்றாவான், பேர் அறிஞர்கள் அருந்துபவர்கள் ஆவார். கீதை எனும் அமுதம் உயர்வற்ற பால் ஆகிறது. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணௌ வந்தே ஜகத்குரும். வசுதேவருடைய புத்திரனும் கம்சம் மற்றும் சாணூரன் எனும் அரக்கர்களை கொன்றவனும் தாய் ஆகிய வசுதேவிக்கு பேரானந்தத்தை தருபவனும் ஜகத்குருவும் தேவனும் ஆகிய கிருஷ்ணனை வணங்குகின்றேன். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோரமகரா துர்யோதனாவர்த்தினி சோதீர்ணா खलु पाण्डवै रणनदी कैवत्तकः केशवः.
குருஷேத்திரப் போரில் உள்ள ரணநதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகளாவர். ஜெயத்ரன் அந்நதியின் நீராவான். காந்தார மன்னன் நிவோத்பலம் என்னும் புஷ்பமாவான். ஷல்யன் என்பவன் சுறா மீனாவான். கிருபன் என்பவன் நதியின் ஓட்டமாவான். அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்களாவார். துரியோதனன் நதியில் விளங்கும் நீர்ச்சுழலாவான். படகோட்டியான கிருஷ்ண பகவானின் அருளால் அந்நதி கடக்கப்படுகிறதாம். பாராசர்யவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथासम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे. பராசரரின் பிள்ளையாகிய வியாச முனிவரின் வாக்கு எனும் நீரில் வீழ்த்ததும் பல கதைகளை மகாந்தமாக கொண்டதும் ஹரிக்கதை சொற்பொழிவுகளால் மலர்ந்ததும் உலகத்தில் உள்ள நல்லோர்கள் எனும் தேன் வண்டுகளால் தினந்தோறும் மகிழ்ச்சியுடன் அருந்தப் பெறுவதும் கீதையின் காரணமாக நறுமணத்தை உடையதுமான குற்றமற்ற மகாபாரதம் எனும் தாமரை பூவானது கலியுகத்தில் வாழும்படியான மனிதர்களின் குறைபாடுகளை களைந்து நன்மை பயக்கிறது. மூகங்கரோதி வாசாலம் பங்குல்லங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே பரமானந்த மாதவம். யாருடைய அருளானது ஊமையை கூட பேச வைக்கிறதோ, முடவனையும் மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பேரானந்த சுரூபியான மாதவனை நான் வணங்குகிறேன். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஹ துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதைஸ் சாங்கபதக்ரமோபனிஷதைஹி காயந்தி யம் சாமகாஹ ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यै योगिनः यस्यान्तन्न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன் மற்றும் தேவதைகள் ஆகிய யாவரும் எவரை அழகான பாடல்களால் துதிக்கின்றார்களோ, சாமகானம் செய்கிறவர்கள் யாரை அங்கமும் பத்கிரமமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களால் பாடுகின்றார்களோ, தவமுனிவர்கள் தங்கள் தியான தெளிவால் தங்கள் மனதை யார்பால் மனம் லயித்து உணர்கின்றார்களோ, தேவதைகள் மற்றும் அசுரர்கள் யாருடைய இறுதியை அறிந்து கொள்கிறார்கள் இல்லையோ, அத்தகு பெருமை மிகு இறைவனை வணங்குகிறேன்.